தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். மதிஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, மது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீர். அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித யோசேப்பு, கன்னிமரியாயின் கணவர், இயேசு கிறிஸ்துவின் தந்தை. மார்ச் 19 பெருவிழா, வியாழக்கிழமை. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அன்பான தகப்பனே இறைவா, இதோ இந்த அதிகாலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். கடந்த இரவு முழுவதும் செய்த அற்புத அதிசய செயல்களுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த அருமையான காலை வேளையிலே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். உடல் சுகத்தையும் பலத்தையும் சக்தியும் தந்தருளும். குறிப்பாக இந்த அருமையான காலை வேளையில் தூய ஆவியானவருடைய கொடைகளையும் ஆசிரியையும் அருளையும் எங்களுக்கு தந்தருளும். இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் செய்ய போகின்ற எல்லா செயல்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். குறிப்பாக எங்கள் குடும்பங்களிலே உள்ள அனைவருக்கும் தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்தருளும். புனித வளனாருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே புனித வளனாரினுடைய ஆசிரை எங்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக எங்கள் குடும்பங்களுக்கு தந்தருள வேண்டுமாய் வேண்டுகிறோம். மது வளனாரின் பெயர் தாங்கிய ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களையும் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக 10, 12ஆம் வகுப்பு அரசு தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசீர்வதியும். புனித வளனாரின் வழியாக குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்தருள வரவேண்டி வேண்டுகிறோம். புனித வளனார் இயேசுவை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய அந்த குடும்ப அனுபவத்தின் ஆசீர்வாதங்கள் எங்கள் குடும்பங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கப்பெற வேண்டுகிறோம். அமைதியாக அனைத்தையும் சாதித்து காட்டிய புனித சூசேப்பரை போன்று எங்கள் பெற்றோரும் அனைத்தையும் சாதித்து காட்டுவதற்குரிய பிள்ளைகள் மேல் உண்மையான அக்கறை அன்போடு இருந்து செயல்படக்கூடிய அருளை தந்தருளும். நீர்தாமே எல்லா நிலைகளிலும் இயேசுவுக்கு பிரமாணிக்கமான தந்தையாக இருந்தது போன்று பெற்றோரும் பொறுப்புள்ள பெற்றோர்களாக இருக்க ஆசிரை தந்தருளும். புனித வளனாரை போன்று எந்த வேலை செய்தாலும் தூய மனதோடு, நேர்மையோடு, அமைதியோடு கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் கருத்தாயிருக்கும் பெற்றோர்களாக எங்கள் பெற்றோர்களை மாற்றும். நீர்தாமே எங்களுடைய பயணங்களையும் எங்களுடைய வாழ்வையும் ஆசீர்வதித்து தூய வளனாரினுடைய ஆசிரை எங்களுக்கு நிறைவாக தந்து காத்தருள வேண்டுகிறோம். அன்பு அக்கறையோடு கூடிய நேர்மைக்கு இலக்கணம் புனித யோசேப்பு. நாங்களும் யார் யாரையெல்லாம் அன்பு செய்கின்றோமோ அவர்களுக்கு முடிந்தளவு ஏணிப்படிகளாக, அன்பின் சுமையை தாங்குபவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தந்து புனித சூசேப்பரின் அருளாசீர் ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களுக்கும் திருக்குடும்பத்தின் ஆசீர்வாதம் கிடைக்க பெறவும் அறம் வேண்டி அர்ப்பணிக்கின்றோம். ஏற்ற அருள் புரிவாய் இறைவா. அடைக்கல பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையும் ஆன இயேசுவே, நீரே எனது வலிமை, நீரே எனது பெருமை, நீரே எனது வாழ்வு ஏசையா. தாயின் வயிற்றினிலே பாதுகாப்பு நீ எல்லோ ஆண்டவரே. தாயின் வயிற்றினிலே பாதுகாப்பு நீ எல்லோ ஆண்டவனே. பிறப்பிலும் வாழ்விலும் நீயே எனக்கு ஆதாரம் நீ அல்லவோ.
பிறப்பிலும் வாழ்விலும் நீரே எனக்கு ஆதாரம் நீரல்லவோ, இந்த ஆதாரம் நீயல்லவோ. போகும் வழியை விசாலமாக்கி என் எல்லையை பெரிதாக்கினீர். போகும் வழியை விசாலமாக்கி என் எல்லையை பெரிதாக்கினீர். உயரமான இடத்திலே என்னை நிறுத்தி மாண்புறச் செய்கின்றீரே. உயரமான இடத்திலே என்னை நிறுத்தி மாண்புறச் செய்கின்றீரே. என்னை மாண்புறச் செய்கின்றீரே. அடைக்கல பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையும் மான இயேசுவே, நீரே எனது வலிமை, நீரே எனது பெருமை, நீரே எனது வாழ்வு ஏசையா. அருள்வாக்கு. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 1, இறைச்சொற்றொடர்கள் 16, 18-21 மற்றும் 24a. யாக்கோப்பின் மகன் மரியாயின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பேச்சை விட மௌனமே சிறந்தது என்பார்கள். பேசித்தான் தீர வேண்டுமென்றால் அந்த பேச்சு எந்த உயிருக்கும் சேதாரத்தை தருவதாக இருக்கக்கூடாது என்ற வாழ்க்கை பாடத்தை புனித யோசேப்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். திருச்சட்டத்தின் பார்வையில் யோசேப்பு மரியா தனக்கு தெரியாமல் கருவுற்ற நிகழ்வை சுட்டி காட்டியிருக்க வேண்டும். ஆனால் தனக்கு மன ஒப்பந்தமான மரியா தனக்கு தெரியாமல் கருவுற்ற நிகழ்வு யோசேப்புக்கு தெரிந்தது. அவரை இகழ்ச்சிக்கு உட்படுத்த நினைக்காத தாயுள்ளம் நிறைந்த யோசேப்பு நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக நிற்கின்றார். இங்கு நேர்மை என்ற வார்த்தைக்கான வரையறையில் மனித நேயம் நிறைந்த அக்கறையும் இழையோடுகிறது. பல குடும்பங்களில் முடிவெடுத்தலில் ஆணாதிக்கமே செயல்படுகின்றது. ஆனால் சூசேப்பருடைய வாழ்வில் இயேசு வளர்ப்பதிலிருந்து அவரை இறுதி நிலையின் வரை கடவுளுடைய திட்டத்தை மட்டுமே நிறைவேற்றினார். நாமும் எல்லா நிலையிலும் இயேசுவின் திட்டத்தை நிறைவேற்ற தயாராவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையினின்று எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். புனித வளனாரினுடைய நாம விழா வாழ்த்துக்கள். அவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், நம்மை வழிநடத்தட்டும்.
இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்.